பாஜக கிட்ட இருந்து திமுகவை காப்பாற்றணும், அதற்காக தான் திரு உதயநிதி துணை முதல்வராக ஆக்கப்பட்டிருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன். அண்ணன் தனியரசு பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் தலைப்புல இருந்தே வரேன். துணை முதல்வர் உதயநிதி அடுத்த தலைமுறை திமுக எப்படி இருக்கும்? இதுல என்னுடைய பாயிண்ட் முதல் கட்டமாக 3 புள்ளிகளில கொண்டு இருந்த விவாதத்துல நான் நிறுத்த விரும்புகிறேன். முதல் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, திராவிட இயக்க சிந்தனை அப்படின்றது இப்ப நீர்த்து போகும். அதுக்கு பொலிவில்லாமல் போய்விடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்பர் 1 அண்ணா பெரியார் அண்ணாவை தாண்டி அதுக்கப்புறமேட்டு பொது வாழ்க்கையில் வாழ்ந்தவன்ல ஒரு சிறிய பட்டியலை மட்டும் நான் படிக்கிறேன். கலைஞர், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அன்பு தர்மலிங்கம், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஆற்காடு வீராசாமி, அதுக்கப்புறமேட்டு துரைமுருகன், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா PT பழனிவேல் ராஜா, அதுக்கப்புறமேட்டு முரசொலி மரன் ஐயா, அவரை மறந்துட்டார், சாரி. அதுக்கப்புறமேட்டு பெரியசாமி, ஆற்காடு வீராசாமி சொல்லிட்டேன், TR பாலு, தங்கபாண்டியன், KN நேரு, பொன்முடி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். இப்போ இவங்க எல்லாமே பெரியார், அதுக்கு அடுத்தது அண்ணா, அதுக்கப்புறமேட்டு கலைஞர், அவரோட சேர்ந்து அவர்கள்லாம் பணிபுரிந்தவர்கள். இப்ப உள்ள தலைமுறையை நம்ம இதுல பார்ப்போம். அதாவது மு.க. ஸ்டாலின் அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. பெருவாரியான வாக்குகள்ல 2021 அவருக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராகி விட்டாங்க. ஸோ அதனால நான் அவரை இன்னொரு சைட்ல நிறுத்திடுவேன். அதுக்கு அடுத்தது உதயநிதி, அதுக்கப்புறமேட்டு கதிர் ஆனந்த், அதுக்கப்புறமேட்டு தங்கம் தென்னரசு, தமிழச்சி தங்கபாண்டியன், அப்புறம் நேருவுக்கு அடுத்தது அருண், அதுக்கப்புறமேட்டு பொன்முடிக்கு கௌதம் சிகாமணி, அதுக்கப்புறமேட்டு PT பழனிவேல் ராஜாவுக்கு, அதுக்கப்புறமேட்டு PT தியாகராஜன். பாஜகவிலையும் இப்படி ஒரு பெரிய பட்டியல் போட முடியும்? இல்ல அந்த பட்டியல் நீங்க போடுங்க. அந்த பட்டியலுக்கு நீங்க போட்டா நான் பதில் சொல்றேன். இல்ல சாராம்சம் என்ன, கேள்வியின் சாராம்சம் என்னன்னா அதுக்குதான் நான் வரேன். இல்ல ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், என்னோட முதல் புள்ளியே நான் என்ன சொன்ன தெரியுமா? திராவிட சித்தாந்தம் நீர்த்து போகும், பொலிவில்லாமல் போகும். அதுக்குரிய பாயிண்ட்ல தான் நான் வரேன். எந்த பெரியாரை பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததோ, எந்த அண்ணாவை பார்த்து வளர்ந்ததோ, எந்த கலைஞரை பார்த்து வளர்ந்ததோ, அவங்களுக்கும் இப்ப நான் பட்டியலிட்டல தற்கால இந்த சந்ததி, இவங்களுக்கும் எந்த வகையில அந்த சித்தாந்தம் ஒத்து போகும்? அதாவது குடும்ப அரசியல். இவங்க 2021 நாங்கள் ஒரு விடியல் அரசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு இப்ப எங்க கொண்டு போய் அதை நிறுத்திருக்காங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு ஒரு விடியலை கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட், கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் அதிகமாகும். இப்ப இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகள். ஒரு 10 நாளா நம்ம விடுதலை சிறுத்தைகளை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். அதனுடைய பெனிஃபிட் யார் கிடைச்சிருக்குது அப்படின்னா, கோவிச்செழியன் அப்படின்ற ஒரு பட்டியலிருந்து தலைவர். ஏன்னா ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்க. எந்த இடத்துல நம்ம 4வது ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த இடம் கொடுத்ததா தான் நாங்க பாக்குறோம். அடுத்த 3வது பாயிண்ட், என்னோட இறுதியான பாயிண்ட், அண்ணா கலைஞரோடு ஸ்டாலினை நம்ம ஒப்புக்காட்டல கூட அவரை கொண்டு நிறுத்தும் பொழுது மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அதே மாதிரி திரு உதயநிதிக்கு மக்கள் 2026 ஆமோதிப்பார்களா, இல்ல அவரை புறக்கணிப்பார்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவரு ஸ்டாலின் வந்த போதும் சரி, அதே மாதிரி உதயநிதி வரும்பொழுதும் சரி, அவங்களுடைய அந்த கொண்டு நிறுத்தினாங்க இல்லைங்களா, அந்த முடி சூட்டினாங்க இல்லைங்களா. அண்ணன் கூட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பத்தி பேசினார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தோட சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த கட்டத்துல நான் பேசுறேன். அவரு ஸ்டாலினுக்கு திமுக இளைஞர் அணி அந்த பதவி கொடுக்கும்போது அவருக்கு வயது 30, திரு உதயநிதிக்கு 40. ஓகே, ரைட், 40ல வந்தாரு. ஏன்னா அவரு ஐயா கலைஞர் ரொம்ப நாளா இருந்தாரு, அந்த பதவியில் இருந்ததுனால அதனுடைய வாய்ப்பை தள்ளி போச்சு. ஆனா அதுக்கு அடுத்ததுதான் நான் வரேன். என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 36 வயசுல அவர் MLA ஆகுறாரு. இவரு 41 ஆகுறாரு. அவருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சகம் 53 வயசுல, இவருக்கு 43 வயசுல. அவருக்கு துணை முதல்வர் 56 வயசுல, இவருக்கு 45 வயசுல. இது எப்படின்னா, அதாவது 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ப்ரொமோஷன் ஒரு குடும்ப ஆட்சியில தான் கொடுக்க முடியுமே ஒழிய, உலகத்துல எந்த ஒரு அது ஈவன் முடியரசா இருந்தாலும் சரி, அதுல கூட அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நீங்க குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற கேள்விகளை பாஜக தரப்புல, அதிமுக தரப்புலலாம் நீங்க விமர்சனமாக வைக்கிறீங்க. ஆனா கட்சி கட்டமைப்பு பலமா இருக்கு, கட்சிக்கு அடுத்த தலைவரை கைகாட்ட வேண்டிய பொறுப்பு திரு ஸ்டாலினுக்கு இருக்கு, அதை சரியான நேரத்தில் செய்திருக்கிறார்
கட்சியினருடைய ஏகோபித்த ஆதரவோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு திரு தனியரசு சொல்றாருல. தேர்தல் வெற்றி ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை கட்சி தலைமைக்கு இருக்கு. ஆட்சி நிர்வாகத்தை சரிவர நடத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கு. அப்ப அடையாளம் காட்டுறத சரியா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருல. அந்த அடையாளம் எங்க வீட்டுக்குள்ளார இருந்தே வருது. ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு ஏன் அந்த அடையாளத்தை அவங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியல? அதுதான் சம்புச்சோரன் மாதிரி போயிடுறாங்களே ஆசீர்வாதையா. இல்ல அது வேற விஷயம், இது வேற விஷயம். அதாவது வந்து நீங்க சிபு சோரன், அதுக்கப்புறம் சிபு சோரன், இல்ல நீங்க சொல்ற நான் வந்து சொல்ல வரேன். சிபு சோரன், ஹேமந்த் சோரன், அதுக்கப்புறமேட்டு அவரு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா சம்பை சோரன். அதுல வந்து நாங்க வந்து சம்பை சோரனை கூப்பிடவே இல்லை. தயவு செய்து நீங்க இத பாத்துட்டு இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். இத வந்து நம்ம ஒரு சப்பக்கட்டு கட்டி, அதாவது பாஜக அவங்களை இழுத்து போயிரும் நாங்க நம்பிட்டோம். நீங்க சொல்றத ஆசீர்வாதம் சொல்றத நாங்க நம்பிட்டோம். எங்களுக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. நீங்க கூப்பிடுங்க, நீங்க நம்பிதான். அவரா வந்துட்டாரு. வந்து இல்ல சம்பை சோரன் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்றதையும் நீங்க பாக்கணும். கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு பொம்மை முதல்வராகத்தான் அவங்க அவரு ஹேமந்த் சோரனும் நடத்தினாரு, அவங்க அப்பா சிபு சோரனும் நடத்தினாரு. இன்று அளவுல வர ஜார்க்கண்ட் வந்து சிபு சோரன் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. டெய்லி காலையில அவர் போய் அங்க அட்டெண்டன்ஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்ஃபேக்ட் வந்து முதலமைச்சர் தன்னுடைய மீட்டிங், யாரை நான் சந்திப்பேன், நான் எந்த பொதுக்கூட்டத்துக்கு போகணுன்றத கூட சிபு சோரனும் ஜெயிலில் இருந்த ஹேமந்த் சோரனும் முடிவு பண்ணார்களே ஒழிய முதலமைச்சராக இருந்த ஒரு முதலமைச்சருக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் சம்பை சோரனுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆக அவங்க யாரும் கட்சிக்காரங்க யாரும் திமுகல இருந்து எனக்கு துணை முதல்வர் தரல அப்படின்னு கேட்கல. திரு உதயநிதிக்கு கொடுக்கிறது குறித்து எந்த விதமான அதிருப்தியையும் யாரும் வெளிப்படையாக சொல்லல. மகாராஷ்டிராவில அப்படியே மகாராஷ்டிராவில தேசியவாத காங்கிரஸ்ல அஜித் பவார் ஐயாவுக்கும் நீங்க சரத்பவார் ஐயாவுக்கும் அஜித் பவாருக்கு என்ன அவங்களுக்குள்ள என்ன சிக்கல், எப்படி அவருக்கு உடனே பாஜகவுக்கு போனாரு? பொறுப்பு வந்ததுக்கு பாடு துணை முதலமைச்சரா இருக்கிற பொழுது போறாரு. அப்ப நீங்க இதையும் பொருத்தி பாருங்களேன். அப்ப நேரடியா தன்னுடைய குடும்ப உறுப்பினரை தவிர வேற யார் இருந்தாலும் பாஜக மிக இலகுவா அவர்களை வந்து கவர்ந்து தன் வசப்படுத்தி விடுகிறது. அஜித் பவாரும் குடும்ப உறுப்பினர் தானே? இல்ல அவர் நேரடியா அவரு சொந்த மகன் அல்லையா. அண்ணன் தனியரசுக்கு வந்து ஒரு உதாரணம். அதாவது முகலாய சாம்ராஜ்யத்துல இருந்து நம்ம பார்த்தோம், ஷாஜகான்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி ஹுமாயூன் வரை பார்த்தோம். ஆனா ரீசெண்டா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். அதாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதிமுக இருந்தார். அவர் வந்து அவருடைய பையன் வந்து திமுக இருந்தார், அவருடைய பையன் அதிமுகக்கு வந்தார். அதுக்கு பிறகு அவர் மூத்த தலைவர் வந்து இறந்தார். ஆனால் அதிமுகவில் இருந்த அந்த சமயத்துல அமைச்சராக இருந்தவர், அவர் தன்னுடைய தந்தையுடைய அந்த இறுதி சடங்குக்கு கூட போக முடியாத ஒரு நிலையை நாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இது அண்மையில, அதாவது ஒரு அரசியல் அப்படின்னா அப்பா மகன்ற ஒரு வேறுபாடையும் தாண்டி அவங்க வந்து அப்பாவை எதிர்த்து வந்து அரசியல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இவங்க பிடிக்கிறாங்க அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் வந்து வரப்போறது இல்லை. நான் யாரை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று தனியரசு ஐயா அவர்களுக்கு தாராளமாக புரியும். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர்